ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சத்தான ஒரு ராகி ரெசிபி தான் பண்ண போகிறோம். ராகி மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ராகி பக்கோடா தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அது கூட கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கோங்க, சமையல் சோடான்னு சொல்லுவோம் அது. கொஞ்சம் போல் சீரகம் லைட்டாக. இது பூரா சேர்த்துட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை கைகளால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கரெக்டாக தண்ணி அதிகம் போகாமல் தண்ணி ரொம்ப கம்மி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசையும் போதே தெரியும் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணுன்னு. பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி நல்லா கரெக்டாக எல்லா பக்கம் அன்ஈவனாக இல்லாமல் கரெக்டாக வரும். இன்னும் தேவைன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்கோடா நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் நம்ம காய வச்சு இதை போட்டு பொரிக்க போகிறோம். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக நம்ம போட போகிறோம். அப்போ தான் நல்லா வெந்து வரும், டக்குன்னு நமக்கு குயிக்காக கிடைக்கும், ஃபுல்லாக வெந்து வரும். அதுக்காக இந்தளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கறி போயிடும், மேலே வெந்திருக்கும், உள்ளுக்கு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக கரண்டியில் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குங்க, எல்லா பக்கம் வெந்து வரணும். இப்போது இதை நல்லா பரட்டி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு அந்த ஆனியன் நல்ல ப்ரௌன் கலராக வரும், பார்த்தாலே தெரியும். அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ வெந்து வந்துருச்சு, நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துட்டோம். மறுபடியும் இருக்கிற மாவை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க, டக்குன்னு பண்ணிடலாம். இது ராகியில் நிறைய சத்து இருக்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு சூப்பராக கிடச்சிருக்குங்க. நல்லாயிருக்கு, ராகி டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ரெடி பண்ணியாச்சு.